உரையை தொடர்ந்து உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அன்போடு நம்மை செல்வத்துறை ஐயா அவர்கள் இந்த மீண்டும் மீண்டும் அழைத்து பல முறை பல்வேறு பணிகளுக்காக நம்முடைய இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் கூப்பிட்டு இந்த பணிகளை கொடுத்து வேலையை வாங்குவதற்கு ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் பொழிவுக்கு வந்து விடுகிறேன். இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்துகிற புறப்பொருள் மரபு என்கிற இந்த பயிலரங்கில் இன்றைக்கு நாம் இறுதியாக நம்முடைய அமர்வில் இந்த காஞ்சி திணையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. நாம் தொடக்கத்திலேயே ஒரு கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். தொல்காப்பிய சிந்தனைப்படியிலே காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். புறப்பொருள் வெண்பாமாலை சிந்தனைப்பள்ளியிலே காஞ்சி என்றால் காவல் காட்டை காத்தல் அல்லது எதிர் ஊன்றல். எதிர் ஊன்றல் அப்படின்னா நீங்கள் டிஃபென்ஸ் கேம், அஃபென்ஸ் இல்லை. வஞ்சியும் வெட்சியும் அஃபென்ஸு. இவனா போய் ஓங்கி அடிக்கிறான், ஐயோ நம்மளை தற்காத்துக்கணுமே அப்படிங்கிற அந்த காப்பு போர், அதுதான் இந்த காஞ்சி திணை. இதை நம்ம கடந்த வகுப்பில் கூட சொன்னோம். இந்த வெட்சிய கரந்தைக்குள்ளேயும் இந்த காஞ்சியை நிலையாமையாகவும் தொல்காப்பியர் பேசியிருக்கிறார் அப்படின்னு. இங்கே இது தனி துறையாக பேசப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 22 உட்பிரிவுகள் இந்த திணையில், இந்த காஞ்சி திணையில் இடம்பெற்றிருக்கின்றன. காஞ்சி என்பது ஒரு மரப்பெயர். உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம்னு ஊரே நம்ம ஊரில் இருக்குது. பெரும்பாலும் அந்த காலத்திலேருந்து பெரிய நிலையாமையை பற்றிய பேசிய சான்றோர்களெல்லாம் இருந்த ஊர் அது. பொதுவாக தமிழர்கள்ட்ட இந்த வாழ்வை பற்றிய உறுதிப்பொருளை பற்றிய சிந்தனைகள் தொடக்க காலத்திலே இருந்திருக்கின்றன. அதை நம்ம அந்த மரபில் தான் இதை கவனிக்கிறோம் நண்பர்களே. இதில் எண்ணிய வகையான் 22ம் கண்ணிய காஞ்சி துறை என மொழிப ஐயனார் இதனார். இதுதான் இந்த துறைகள் அப்படின்னு இங்கே பேசப்படுகிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ 22 துறைகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துறைகளில் 10 துறைகள் இந்த பெண்கள் நிலையாமை வாழ்வோடு வாழ்வதை பற்றி குறிப்பிடப்படுகின்றன. மிக நுட்பமாக ஒரு கருத்தை நம்ம கவனிக்கிறோம். இப்போ மதுரை காஞ்சின்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது 10 பாட்டில். பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, மதுரையினுடைய சிறப்பை பேசுவது அல்லது ஊரால் பெயர் பெற்ற இலக்கியம் என்று நாம் அதை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நச்சினாருக்கு நேர் மற்றவர்கள் எப்படி அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள்னா, அந்த மத தலையாலங்கானத்து செருவென்றிய பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரையை ஆட்சி செய்தான். அவன் இந்த போர்த்திணையில் சேரனையும் சோழனையும் வெற்றி பெற்றான், மற்ற வேளிர்களையும் வெற்றி பெற்றான். அந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் நாம தான் அந்த உலகத்தில் எல்லாம் அப்படின்னு வெற்றி பெற்றிருந்த போது அவனிடம் போய், இல்லை இப்படியெல்லாம் நீ செருக்கடைதல் கூடாது, வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லி மாங்குடி மருதனார் அவனை ஆற்றுப்படுத்துவதற்காக, அப்போ அந்த மதுரை காஞ்சி என்கிற நூல் மதுரையில் வாழ்ந்த பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் நிலையாமையை உணர்த்துவதற்காக பாடியது. 10 பாட்டு உங்களுக்கு நச்சினார்க்கிற உரை தெரியும். அதில் அப்படி தான் அவர் குறிப்பிடுகிறார். அதனால தான் இதுக்கு காஞ்சி என்கிற பெயர் அப்படிங்கிறார். இது ஒன்று. இன்னொன்று, இந்த 10 பாட்டுக்கும் பிறகு காலப்போக்கில் முதுமொழி காஞ்சின்னு ஒன்று வருது. தமிழ் இலக்கியத்தில் அறஞ்சே விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு பிற்கால நீதி நூல்கள் ஒற்றை வரியில் 3 சீர்கள் 4 சீர்கள் இருந்ததை போல செவ்வியல் காலத்தில் ஒற்றை வரியில் உண்மைகளை சொல்லிய ஒரு நூல்னா அது இந்த முதுமொழி காஞ்சி தான். அந்த முதுமொழி காஞ்சியில் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம்னு தொடங்கும். ஒரு உண்மையை ஒரு தொடர் குறிப்பிடும். அதில் நிலையாமை என்பதை விட வாழ்வியல் செய்திகள், அறச்செய்திகள், நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும். அதனால் இந்த காஞ்சி என்கிற சொல் இடைக்காலத்தில் வாழ்வியலை பற்றி பேசுகிற இலக்கியத்துக்கு பெயராக வந்திருக்கிறது. அப்புறம் இது போர்த்திணையாக மாறி இருக்கிறது. அப்போ நாம் வழக்கம் போல சொல்கிறது போல சொற்களினுடைய பயணம். ஒரு சொல் எப்படி ஒரு காலத்திலிருந்து அப்புறம் வருகிறது அப்படின்னு இந்த காஞ்சிங்கிற சொல்லையும் அந்த நிலைமையில் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. எதிரூன்றல் என்கிற கோட்பாடு இந்த பன்னீர் படலத்தினுடைய கோட்பாடாக இங்கே அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாம், தொல்காப்பியத்தில் கூட 2 துறைகள் அந்த போர் பற்றிய சிந்தனைகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். வஞ்சின காஞ்சிங்கிற ஒரு இடத்துல சூளுரைத்தல்ங்கிற செய்தி வரும்.
மகட்பார் காஞ்சிலையும் அப்படி தான், நீ வந்து என்னுடைய பெண்ணை வந்து உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற போது கொஞ்சம் அந்த போர்த்தன்மையோடு கூடிய நிலையாமை குறிப்பிடப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ காஞ்சி தானே பெருந்திணை புறனே. இந்த பெருந்திணைக்கு புறனாக இது பேசப்படுகிறது. தொல்காப்பியத்தில் பெருந்திணை என்பதே நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. 5 இணைகளில் வழுவியதும் பெருந்திணைக்கு வரும். 5 இணையில் வழுவது என்றால் என்ன? சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அகனைந்தினையும் அப்படின்னா, ஒரு கவிதையில், ஒரு அகத்திணை கவிதையில் ஒரு ஆண்பார் பெயரோ பெண்பார் பெயரோ சுட்டப்பட்டு விட்டால் அந்த 5 இணை பாடல் பெருந்திணைக்கு வந்துடும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த பெருந்திணை அப்படின்னா ஒரு வயது குறைந்தவருக்கும் வயது மிகுந்தவருக்கும் ஏற்படுகிற திருமணம் மாதிரி பிற்காலத்தில் ஒரு கருத்தியலுக்கு வந்துட்டோம். தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிற பெருந்திணை, நீங்கள் வாசுபமாணிக்கனார் தமிழ் காதல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஆராய்ச்சியாளர்கள் படிக்க வேண்டிய நூல்களில் ஒன்று இது. அதில் இது கான்செப்ட் ஆஃப் லவ்னு ஆங்கிலத்தில் அவர் பிஹெச்டி தீசிஸ் கொடுத்தது, முனைவர் பட்டத்துக்கு கொடுத்தது. இந்த கைக்கிளை பெருந்திணையை பற்றி நல்ல அலசுவர். எப்படி எந்தெந்த இடங்களில் இந்த இலக்கணத்தில் வழுவிய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன பெருந்திணை கவிதைகளாக அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை அதில் கொடுப்பார். அப்போ தமிழில் ஒரு நூலுக்கு இந்த திணை இருக்கிற இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து இலக்கணம் வலுவுனா அதை தூக்கி எறிய முடியாது, அதை இந்த திணையில் வைத்துக்கொள் என்று. அதனால தான் இவங்க வந்து அது அகப்புறம் அப்படின்னாங்க பிற்காலத்தில். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த நிலையாமை, வாழ்வியல், எதிரூன்றல், நீங்கள் இந்த செவியல் இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா காஞ்சி சான்ற வயவர் நிலையாமையை உணர்ந்த வீரர்கள், காஞ்சி சான்ற செரு நிலையாமையை உணர்த்திய போர், இந்த நிலையாமையை உணர்த்துதல்ங்கிற சொல்லாட்சி பல நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. திவாகர நிகண்டு, சிலப்பதிகாரம், பிங்கல நிகண்டு, இவற்றிலெல்லாம் இது எதிரூன்றல் துறையாக இருக்கிறது. அப்போ தொடக்கம் என்பது புறப்பல் வெண்பாமாலை அன்று, தொடக்கம் என்பது பன்னிரு படலம் அன்று, பன்னிரு படலத்துக்கு முன்னால் இருக்கிற சிலப்பதிகாரம், அப்புறம் அதையொட்டி எழுந்த நிகண்டுகள். நீங்கள் பல நேரங்களில் பல செய்திகள் நிகண்டுகளில் நல்ல விளக்கம் கிடைக்கும், அகராதிகளில் நல்ல விளக்கம் கிடைக்கும், இலக்கியத்தில் கிடைக்காத விளக்கம். பொதுவாக தமிழ் ஆய்வாளர்கள்ட்ட, தமிழ் மாணவர்கள்ட்ட இந்த நிகண்டை பயன்படுத்துகிற, அகராதிகளை பயன்படுத்துகிற பழக்கம் அதிகமாக இருக்கிறது இல்லை. நீங்கள் அகராதிகளை பயன்படுத்தாமல் தமிழ் இலக்கியத்தை தொடவே முடியாது. அதுவும் செவ்வியல் இடைக்கால இலக்கியங்களை நீங்கள் பக்கத்தில் வந்து சரியான அகராதிகள் இல்லாமல் படிச்சிக்கலாம், புரியாது. அதுவும் பலவிதமான அகராதிகள். இப்போ பாருங்கள், இப்போ செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் வினையடின்னு நல்ல ஒரு பெரிய அகராதி போட்டிருக்காங்க. நான் அன்றைக்கி தான் அதை பார்த்தேன். இப்போது அந்த வந்து எர்த் அப்படிங்கிறதுக்கு பூவுலகுன்னு போட்டு இந்த ஐம்பூதங்கள் இப்போ தொடர்பாக இருக்கிற அந்த செடிகள், அந்த திணை சம்பந்தமான பெயர் சொற்களை மட்டும் ஒரு சின்ன அகராதியாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம நிறுவன வெளியீட்டில் நீங்கள் இன்னும் நுட்பமாக கவனிக்கணும்னா தாள்லாம் அருமையான டிஎன்பிஎல் தாள். நீங்கள் வெளியில் வந்து நியூஸ் பேப்பர் தாளில் போட்டுருவான், இதை மாதிரி 5 மடங்கு விலை வச்சுருப்பான். இவங்க அதை அப்படியே உற்பத்தி செலவில் பாதி விலையில் வேற கொடுக்குறாங்க. அதனால் இந்த நூல் சேகரிக்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடணும். ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கம் 100 பக்கம் படிக்காமல் தூங்க மாட்டாங்கன்னு எண்ணம் வரணும். நான் உன்னை போல மாணவனாக இருக்கிற போது என்னுடைய ஆசிரியர் செந்தூர் பாண்டியன் ஒருத்தர் கல்வியியல் கல்லூரியில் நான் ஆசிரியர் பயிற்சிக்கு படித்தப்போ சொன்னார், உனக்கு உறக்கம் வரக்கூடாது. இன்று வரை நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 400 பக்கம் 500 பக்கம் அல்லது தொடர்பாக நீ எதையோ படி. சரி நண்பர்களே, பாடத்துக்கு வந்துடுவோம். இங்கே வாகைக்கு பின் காஞ்சி இடம்பெற்றிருக்கிறது தொல்காப்பியத்தில். ஏன் வாகைத்திணைக்கு பிறகு வைத்தார் அப்படின்னா, இந்த போர் வெற்றிக்கு பிறகுதான் இவனுக்கு இந்த நிலையாமையை உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தொல்காப்பியருக்கு வருகிறது. அதுவும் இந்த பெருங்காஞ்சின்னு ஒரு துறை இருக்கு. அதில் எதுங்க, நெருநல் உலர்வன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. பெருமை அப்படின்னா என்ன? பெருமை அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டாங்கிறதான் ஐயா பெருமைய. ஆமாம், அப்போ பெருங்காஞ்சின்னா என்ன? நிலையாமை பெருமை மிகுந்தது. ஒரு மனிதன் முற்ற உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வந்து இந்த வகுப்பு நடத்துகிற போதே முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேனான்னு உறுதி கிடையாது. ஆமாம், நாம் வந்து வீட்டுக்கு போவோமான்னு உறுதி கிடையாது. நெருளன் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதான் பெருங்காஞ்சி, பெருமை மிகுந்த நிலையாமை. அப்புறம் நம்ம நாளடியார் இந்த மாதிரிலாம் யாக்கு நிலையாமை, செல்வ நிலையாமை, பல்வேறு நிலையாமைகளை பற்றி பேசுகிறார்கள். இது மனித வாழ்க்கை நிலையாமையை பற்றி பேசுகிற. அப்போ ஒரு மனிதனுக்கு நேர்மையாக வாழ வேண்டுங்கிற எண்ணம் எப்போ வரும்? கொள்ளையடிக்க வேண்டாங்கிற எண்ணம் எப்போ வரும்? உண்மை பேசணுங்கிற எண்ணம் எப்போ வரும்? நிலையில்லாத வாழ்வு, நீர்க்குமிழ் போன்ற வாழ்வு. சரி போ, விட்டு கொடு,
இல்லை இருக்கு சண்டை. அப்போ இந்த நிலையாமையை மனிதனிடம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிற போது தான் இந்த உலகம் செம்மையாக இயங்கி கொண்டிருக்கிறது நண்பர்களே. வன்மம், இந்த தீய பண்புகள்லாம் அழிகின்றன. அதை பற்றி இவர்கள் நிறைய பேசுகிறார்கள். சரி, முதுகாஞ்சி என்றால் என்ன? கழிந்தோர் ஒளிந்தோர்க்கு காட்டிய முதுமை. நம்ம தாத்தா அப்பாவுக்கு வழிகாட்டினார், அப்பா நமக்கு வழிகாட்டுறார், நாம் நம்ம பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுறோம். அப்போ பட்டறிவு மிகுந்தவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது இருக்குதே, அதுதான் முதுகாஞ்சி. முதுகாஞ்சிலாம் ஒன்றும் பெருசாங்க இல்லை. மரக்காஞ்சினா என்ன? ஒருவன் போர்க்களத்தில் நம்முடைய படைவீரர்களாம் இப்படி அழியப் போகிறார்களே, நான் ஏன் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய புண்ணை தானே கிழித்து கொண்டு மாய்ந்து போகிறானே. அல்லது இன்றைக்கெல்லாம் பயாலஜிக்கல் பாம் அப்படிங்கிறாங்களே, மனித வெடிகுண்டுங்கிறானே, அதுதான் அந்த காலகட்டத்தில் இந்த மரக்காஞ்சி என்கிற சொல்லாலே குறிப்பிடப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம் என்பது இந்த புறத்திணை இலக்கண கலைச்சொற்கள். அந்த புறத்திணை இலக்கண கலைச்சொற்கள் முதல்ல நம்ம படிச்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு இலக்கணத்தை படிக்கும் போதும், ஒரு எழுத்து இலக்கணம் படிக்கணும்னா அளபடனா என்ன, புணர்ச்சினா என்ன, உடம்புடுமைனா என்னன்னு முதல்ல படிச்சுக்கிட்டு அப்புறம் இலக்கணம் போனால் புரியும். அதுபோல் இந்த புறத்திணையை படிக்கிறதுக்கு முன்னால் ஆஞ்சி காஞ்சினா என்ன, ஒரு தன்னுடைய கணவன் செத்து போன பிறகு அதே வாளை எடுத்து ஒரு மனைவி தானும் தன்னுடைய மார்பில் குத்திக்கிட்டு மாண்டு போகிறாளே, அது ஆஞ்சி காஞ்சி. அந்த அளவுக்கு தன்னுடைய தலைவனை இவள் நேசித்திருக்கிறாள். சார், அது மாதிரி மனைவி இறந்தோடனே யாராவது செத்து போனானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிக்கலான பெண்ணிய கேள்விதான். பெரும்பாலும் இங்கே பண்பாடு பெண்களுக்கு தான் வலியுறுத்தப்படுகிறது. நாங்கள் எப்போவும் குலா சொட்டையில் தான் இருப்போம், வேட்டி கட்ட மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சேலை தான் கட்டணும். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பெண்ணுரிமை இயக்கங்கள் வந்த பிறகு. அப்போ இந்த ஆஞ்சி காஞ்சி போன்றவற்றை நாம் நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல் எல்லா துறைகளுமே, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சி, மகட்பார் காஞ்சி, தலையோடு முடிதல். போர்க்களத்துக்கு போனானா உன் மகன் புறமுதுகிட்டான்னு ஒருத்தன் சொன்னானா, அங்கே போய் பார்த்தா தன்னுடைய மகன் நல்லா தான் இறந்துருக்கிறானா, அங்கேயே நான் இறந்து போக வேண்டும் அந்த தாய் நினைக்கிறாளாம். மனைவி மட்டும் இல்லை, தாயும் நான் அங்கேயே மடிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறாள். அப்போ இந்த தலையோடு முடிதல்ங்கிற தொல்காப்பிய புறத்திணையில் தன்மையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் நண்பர்களே. பூசல் மாற்றம்ங்கிற ஒரு துறை. ஒரு போர்க்களத்தில் வீரன் இறந்து போயிட்டால் உறவினர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஊரே அங்கே துயரத்தில் வீழ்ந்துகிற தன்மையை பார்க்கிறோம். அதே போல் இந்த பையுள்ங்கிற சொல்லாட்சி, சுற்றமின்றி மனைவியர் தாமே கொழுநரை தழுவி அழுதல். யாருமே போர்க்களத்தில் இல்லை, தனியாக போய் அழுவது. பையுள்னாவே துன்பம்தான். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் நாம் பார்க்கிறோம். தீப்பாய்தல் இருந்திருக்கிறது. அன்பின் மிகுதியின் காரணமாக மாலை நிலை அப்படிங்கிற சொல்லாட்சி. அதே போல் முதுமாலை, கையறு நிலை, தபுதார நிலை, தாபத நிலை. மனைவியை இழந்த பிறகு இவன் துயரத்தை புலம்புகிற தபுதார நிலை. கணவன் இழந்த பிறகு பெண் இருக்கிற தாபத நிலை. அப்போது மனைவி இழந்த நிலை, கணவனை இழந்த நிலை, இதெல்லாம் இதுக்கு வலியுறுத்தி இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது, நீ இந்த வாழ்க்கையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிற போக்கு இந்த காஞ்சித்தனையினுடைய மைய இலையாக தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, புறப்பல் வெண்பா மாலை காலத்தில் காஞ்சி எதிர்வே, வஞ்சி திணைக்கு எதிரான திணை இந்த காஞ்சி திணை. எதுவரையிலும் முனைகடி இருப்பு வரையிலும் போர்க்களத்தில் முனையிலேயே, காவல் காட்டினுடைய எல்லையிலேயே எதிரிகளை நிறுத்திய முனைகடி இருப்பு வரை இந்த 22 துறைகளும் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 22ம் கண்ணிய காஞ்சி துறை என மொழிப அப்படின்னு பார்க்கிறோம். அப்போது இந்த மரப்பூவை சூடிய வீரர்கள் அந்த வஞ்சி வேந்தனை போய் நோக்கி சென்று காஞ்சி சூடி கடிமனை காத்தன்று. அதாங்க விளக்கம் சொல்லப்படுகிறது. கடிமனை என்பது காவல்காடு. மனைங்கிறது வீடுங்கிற பொருள் அங்கே இல்லை. தன்னுடைய நாட்டுக்கு முன்னே இருக்கிற அந்த காவல் காட்டை காப்பது அப்படின்னு பார்க்குறோம் நண்பர்களே. வஞ்சியும் காஞ்சியும் தம்முள் மாறே, பன்னீர்படலமும் சொல்லுது. வஞ்சித்தினையும் காஞ்சித்தினையும் தம்முள் மாறுபட்ட நிலையிலே இருக்கக்கூடியவை. அவன் வஞ்சி சூடினான், இவன் காஞ்சி சூடுகிறான். அவன் காவல் காட்டை சூழ்ந்தான், இவன் காவல் காட்டை உள்ள விடாம தடுத்தான். அப்புறம் தான் நொச்சி அரண் அவன் காப்பறது. ஏன்னா அவன் அடிச்சுக்கிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் அவன் காப்பாற்றுறான். அப்புறம் இவன் போய் சூழ்ந்துக்கிறான் உளிங்கை. அப்போ இந்த உளிங்கையும் நொச்சியும் எதிர்வு, வஞ்சியும் காஞ்சியும் எதிர்வு, வெட்சியும் கரந்தையும் எதிர்வு. இந்த எதிர்வு திணை. ஆமாம், இந்த நெகட்டிவ் பைனரி அப்படிம்பாங்க, ஆப்போசிட்டிவ் பைனரி அப்படிம்பாங்க. இரவு பகல், ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி வெட்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி,
நொச்சி உளிங்கை என்கிற இந்த எதிர் இணை இருப்பதால் தான் உலகமே இயங்குகிறது. உலக இயக்கத்துக்கு அது அடிப்படையானது. இந்த எதிர் இணை இல்லைன்னா உலகம் இயங்காது. சரி, நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த காஞ்சி மலையை நம்ம கடந்த வகுப்புலே சொன்னோம். போர்க்களத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக இந்த பூவை சூடினார்கள். மலைத்தல் என்றால் கொல்லுவதற்காக பூச்சூடிய காரணத்தினாலே பூச்சூடுதலுக்கு அது வந்தது. காஞ்சி மலைய கடைகணித்து நிற்பதோ தோஞ்சை மறவர் தொழில். ஒரு போர் வீரன் சொன்னானா, சீக்கிரம் என்னை விடுங்கப்பா, எதுக்குப்பா அங்கே அணிவகுப்புலாம் நடத்துறீங்க? கடைகன் அப்படின்னா அணிவகுப்புங்கிற பொருள். இந்த அணிவகுப்பில் என்னை நிறுத்தி என்னுடைய வேகத்தை குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னானா. காஞ்சி மலையை கடைகணித்து நிற்பதோ நான் அணிவகுத்து நிற்க மாட்டேன், அது பெரிய குற்றம். தோஞ்சை, தோம்னா குற்றம்னு அர்த்தம். தோஞ்சை மறவர் தொழில், இதான் மறவர்களுடைய தொழிலாக இருக்க முடியுமா? முடியாது, நான் உடனே போகிறேன் என்று அவன் போர்க்களத்துக்கு போனான் அப்படின்னு பார்க்குறோம். சார், அவன் எப்படி சவால் விட்டானா, இங்கே தான் அதை பார்க்குறான். ஒருவேளை எதிரிகள் அங்கே இல்லாமல் ஓடி போய்விட்டால் நான் வாழ்ந்தது இந்த நாட்டுக்கு உயிர் கொடுப்பதற்காக, மலையிலே போய் உயிர் விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாவது இந்த நாட்டுக்கு உயிர் விடுப்பேனே தவிர உயிரோடு திரும்பி போக மாட்டேன்கிற முடிவோடு போர்க்களத்துக்கு வந்தான். என்ன மாதிரியான வீரம் அந்த மரம்! அரிதான மலையிலிருந்து பாய்ந்து நான் இறப்பேன். ஆமா, பண்டு போர் இன்றி அடுவரை பாய்ந்து இருதும் என்பார். நீங்க இதை செவியில் அளிக்கங்களை பார்க்கலாம். தன்னுடைய பெண் குரங்கு அல்லது ஆண் குரங்கு இறந்து போச்சுன்னா அதனுடைய இணை வரை பாய்ந்து விழுந்து தன்னுடைய குட்டிகளை போய் உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இணை பிரியாது, இணையர்கள் பிரிவதில்லை. அதுபோல இந்த வீரர்கள் அப்படி இருந்தார்கள் அப்படின்னு இந்த பன்னீர் படத்து வழியில் இந்த புறப்பல் வெண்பாலையும் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இவனுக்கு பேரே செருவையோன்னு பேர். நான் முன்னாடியே வெய்யோன்னா விரும்புவோன்னு சொன்னேன். போரை மட்டுமே விரும்புவோன் இந்த காஞ்சி திணைக்காரன். அதனால தான் இதை சூடினான். அப்போ பெருவரை சீரூர் கருதி காஞ்சி மலைய, பெரிய மலையிடத்தை அடுத்து இருக்கக்கூடிய சின்ன ஊர், அந்த ஊரில் தான் இவன் இந்த காஞ்சி பூவை சூடினான் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இந்த காஞ்சி என்பதற்கு இந்த வரையறைக்கு பிறகு எப்படி அதை எதிர்த்து நிற்றல்ங்கிற இரண்டாவது துறை பார்க்கிறோம் நண்பர்களே. படை மேலும் மேலும் வந்து கொண்டு இருக்கிறது. அதை போய் இவன் தடுக்க வேண்டும். வேல்வல் ஆடவன் விரல் மிகுத்தன்று, அதுக்காக புறப்பட்டு போகிற இந்த வீரனுடைய வெற்றியை மிகுதியாக பாடுவது காஞ்சி எதிர்வு என சொல்லப்படுகிறது. மலர் மார்பின் வெல்வேல் முகந்த புண் வெய்துயிர்ப்ப. இங்கேருந்து போனானா, இவனுடைய மலர்ந்த மார்பு எதிரினுடைய அம்புக்காக காத்திருந்ததான். இந்த மலர்ந்த மார்பு அந்த வேலை வாங்கியது. அப்போ மார்பில் புண்ணு இருக்கிறது, இவனால் மூச்சு முட்டுது, மூச்சே விட முடியல, மூச்சு விட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறான். தன் வேல் பிடிக்கலும் ஆற்றா பெருந்தகை. இவன் வேலை கையால் பிடிச்சி வெளியே இழுக்க முடியல, குருதியெல்லாம் கொட்டிடுச்சு, தெம்பற்று போய் இருக்கிறான். அந்த வேலை கூட இவனால் பிடிக்க முடியல. அவனை பெருந்தகைங்கிறான். அப்போ யார் பெருந்தகைனா, எதிரிக்கு திறந்த மார்பை காட்டி அந்த வாள் குத்தி குருதி போன பிறகு தெம்பு இல்லாமல் அந்த வாளை கூட பிடிக்க முடியாமல் இருக்கிறானே, தன்வேல் பிடிக்கலும் மாற்றா பெருந்தகை இருக்கிறானே. அப்போ இந்த துடிப்பறை கொட்டுகிற வீரர்கள் பறை கொட்டி அந்த துடிப்பறையை கொட்டி அவனை உயிரூட்டினார்களாம். அவனை இசைத்து அவனுக்கு வீரத்தை ஊட்டினார்களாம். அப்போ போர்க்களத்தில் இசைக்கலைஞர்கள் நம்பிக்கை ஊட்டுவதற்காக, இதோ எங்கள் வீரன் உயிரை விட போகிறான் என்று அந்த வீரனை பாராட்டுகிற இந்த துறையாக இந்த காஞ்சி எதிர்வு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வழக்கம் போல் இந்த விரல் என்கிற வெற்றி தான். அந்த விரல்ங்கிற வெற்றியில் நம்ம ரெண்டு விதமான நுட்பத்தை கவனிக்கிறோம். ஒன்று அபிநயம்னு பொருள், விரல் பட ஆடுவது. ஆமாம், விரல் பட ஆடுவதால் விரலியர், அது ஒரு லெக்ஸீம், அது ஒரு அகராதி பதிவு சொல், அது ஒரு அகரன். இன்னொரு விரல் வெற்றி. அப்போ ரெண்டுமே இந்த சொற்கள் நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். இன்னொரு இடையினர் அகர விரலி போட்டிங்கன்னா அது தாவர வகை, மஞ்சள், விரலி மஞ்சள். விரலியர் மெய்ப்பாடு பட ஆடுபவர், விரல் வென்றி வீரன் பெறுகிற அந்த ஆற்றல். அப்போ இந்த மெல்லிய ஒரு சின்ன எழுத்து மாறி போனாலே பொருள் மாறுகிற தன்மையை இங்கே பார்க்கிறோம் நண்பர்களே. அடுத்தது தழிஞ்சிங்கிற சொல் நண்பர்களே. பொதுவாக ஒரு போர்க்களத்தில் மன்னன் தன்னுடைய வீரர்களை தழுவிக்கொள்வது தழிஞ்சி நம்ம போன துறைகளில் பார்த்தோம்.
அதே போல் வந்து மன்னித்து விடுவதும் தளிஞ்சி அப்படின்னு பார்த்தோம். இங்கே அந்த பொருள் மாறி இருக்கிறது நண்பர்களே. பரந்தெழுகரு படைத்தானை அந்த வரம்பு இயகவாமை சுரம் காத்தன்று. அந்த எதிரினுடைய போர்ப்படை காவல் காட்டை விட்டு வெளியே உள்ள வராமல் தடுப்பதற்கு பேர் தளிஞ்சி. ஒரே கலைச்சொல், ஒரே புறத்திணை. ஒரு திணையில் ஒரு துறையில் ஒரு பொருள், இன்னொரு இடத்துல இன்னொரு பொருள். இந்த மாதிரி நுட்பமாக இந்த கலைச்சொற்களை வந்து இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். புனவே நரலும் புலை, ரொம்ப நுட்பமாக கவனிக்கிற அந்த வேய்ங்கிற சொல்ல. அந்த காட்டில் நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கின்றன, காவல் காட்டில். அங்கே ரகசிய வெளிகள் இருக்கின்றன. அந்த ரகசிய வெளியல் வழியாக எதிரிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வீரர்கள் போய் அந்த பகுதியை தடுக்கிறார்கள். அதுதான் இந்த தளிஞ்சிக்கு பாடல், வெண்பா பாடல் கொடுக்கப்படுகிறது. இந்த வேய்ங்கிற கலை சொல்ல பார்க்கிறேன் நான். வெட்சி திணையில் வேய்னா ஒற்று பார்த்தல்னு பொருள், ஒற்று அறிதல். இங்கே தான் மூங்கில்ங்கிற பொருள். அங்கே ஒரு ஆள் இங்கேருந்து போகிறான், போர்க்களத்தினுடைய எதிரினுடைய செருமுனை சென்று அங்கே போய் எங்கே போர் படை இருக்கிறது, எங்கே நிறைகள் இருக்கின்றன, அதே போல் நிறைப்புறத்து நின்ற சிலை எங்கே வில்வீரர்கள் இருக்கிறார்கள், யார் யார் எங்கே எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று அறிந்து நல்லிருள்கண் வந்தார். நடிச்சாமோ யாருக்கும் தெரியாமல் போய் அங்கேயே தங்கி, எப்பா இந்த இடத்துல இத்தனை வீரர்கள் இருக்கலாம், இந்த இடத்துல இத்தனை வீரர்கள் இருக்கலாம், இந்த இடத்துல இவ்வளவு பசுக்கள் இருக்கின்றன, இவ்வளவு எருமைகள் இருக்கின்றன, அவற்றை நாம் ஓட்டி கொண்டு வர வேண்டுமானால் இந்த பகுதிக்கு போனால் நீங்கள் வந்து அடிக்கலான்னு சொல்லி ஒற்றறிந்து வந்து புலனாய்வு செய்து அவன் வந்து அந்த சிபிஐ சிபிசிஐடி செய்கிற வேலையை செய்கிறானே, அவனுக்கு வேயின்னு பேர். அப்போ அந்த வேய் பார்த்தோன் அப்படின்னு அவனுக்கு பேர். அதுவும் ஒரு நல்ல அழகான புறத்திணை கலைச்சொல். நீங்கள் பல்வேறு கலைச்சொற்கள் இருக்கின்றன. எழுத்துலக்கண கலைச்சொற்கள் தனி, சொல்லிலக்கண கலைச்சொற்கள் தனி. இது புறத்திணை கலைச்சொல். ஆமாம், தாவர பெயர் வேய் என்பது மூங்கிலுக்கு. அப்போ இந்த கலைச்சொற்கள் என்ன பொருளில் எங்கு இடம்பெறுகின்றன அதை தான் நம்ம நுணுக்கமாக மனதில் பதிய வைக்க வேண்டும் நண்பர்களே. இதில் நிறைய ஓமைகளும் கூட பேசப்படுகின்றன இந்த இடங்களில். இனவேங்கை என்ன இகழ்வையோர், வேங்கை புலி போல இவர்கள் சென்றார்கள் அப்படிங்கிற சொல்லாட்சிகள் எல்லாம் இங்கே பார்க்குறோம், இந்த காஞ்சி திணையில் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இவர்கள் எப்படி வந்து இங்கும் இங்கும் அலைந்தார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்தது படை வழக்கு. பொதுவாக வழக்குன்னா கேஸுங்கிற பொருள் இருக்குது. கொடுத்தல், வழங்குதல், வலித்தல் விகாரம், வழக்கு. அப்போ வழங்குதல், இந்த நீ எல்லாம் வந்து விற்படை வீரர்கள், நீங்கள்லாம் இந்த வாள் எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு திணையில் வரும், மன்னன் அவனே அவனுடைய வாளையே எனக்கு கொடுத்துருக்கிறான், ஒளி மிகுந்த இந்த வாள், எதிரிகளை எப்படி வீழ்த்துகிறேன் பார். அப்போ இந்த போர் படைக்கலன்களை வழங்குவது என்பது இருக்கிறதே, அது தனித்துறையாக படை வழக்கு என வருகிறது. அப்போ அந்த சொற்களை நம்ம நுணுக்கமாக பார்க்குறோம். ஒரு வலித்தல் விகாரம், ஒரு மெல்லின் எழுத்து, இங்குங்கிற மெல்லின் எழுத்து அதன் இலை எழுத்தாகிய இக்கை பெற்று வழங்கு என்பது வழக்குன்னு வந்தால் இது வழங்குதல் திணை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்து வேண்டும் நண்பர்களே. ஆமாம். அதே போல் ஒன்னார்கள், ஒத்தவர் ஒன்னார். நம்மளோட கருத்து ஒத்து இருக்கிறவன் ஒத்தவன், அந்த ஒத்து வராதவன் ஒன்னார். சொல்லாட்சி எதிர்மறை பைனரி சொற்கள் நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம். இந்த முத்தவிர் பூன் மறவேந்தன் ஒத்தவருக்கு படை வழங்கின்று, தன்னோடு இருக்கிற அந்த படை வீரர்களுக்கு இந்த படையை வழங்கியது தான் இந்த படை வழக்கு என சொல்லப்படுகிறது. ஆமாம். மெய்யிடை ஆழ்கடி வெங்கலிற்று அண்ணல், ரொம்ப நுட்பமாக அந்த சொற்களை பார்க்கிறோம். பெரிய யானைப்படையை வைத்திருக்கிற அண்ணல். இந்த அண்ணலுங்கிற சொல்லாட்சி நண்பர்களே புறநானூற்றில் பல இடங்கள் வரும். அண்ணல் யானைன்னு வரும். 10 யானைகளுக்கு தலைமை ஏற்று வருகிற யானைக்கு அண்ணல் யானைன்னு பேர். அப்போ அண்ணல்னா தலைவன். அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னா தலைவர் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னா தலைவர் அம்பேத்கர். அண்ணல்னா தலைமை பொறுப்பு. யாருக்கு வந்து தலைமை பண்பு இருக்கிறதோ, லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அண்ணல் என்கிற பெயர் விலங்குக்கும் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. இது விரவு திணை பெயர். அதான் சார் விரவு திணை பெயர், கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்க, உடனே அடுத்த சொல்ல போட்டீங்க சார். உயர்திணைக்கும் அகிரணைக்கும் விரவி கலந்து வருமே, ஆனால் அதுக்கு என்ன திணை பெயர்னு பேர்? விரவு திணை பெயர். நன்னூல்ல இருதிணை பொது பெயர். 2 திணைக்கும் பொதுவாக வருகிற பெயருக்கு என்னது? இருதிணை பொது பெயர். இங்கே வந்து விரவு திணை பெயர். ஒரு சொல் வந்து இங்கேயும் போகும் அங்கேயும் வரும். அதே போல் வினை சொல் விரவு வினை. இப்போ வாழ்கன்னு ஒரு சொல் இருக்குது, ஒளிகன்னு ஒரு சொல் இருக்குது.
தமிழ் வாழ்கன்னு சொல்லலாம், தமிழ் ஒழிகன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மனிதன் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் ஒழிகன்னு சொல்லலாம். உயர்திணைக்கு வரும், அகிரணிக்கு வரும். நிறுவனம் வாழ்க ஒழிகன்னு சொல்லலாம். அப்போது உயர்திணைக்கும் அகிரணிக்கும் வருகிற சொற்களை விரவு வினை சொற்கள்னு சொல்கிறோம். எது எது சார் விரவு வினையில் வரும்? முன்னிலை ஏவல் வினைமுற்றுகள் வரும், வியங்கோல் வினைமுற்றுகள் வரும். அது தனி, அது நடத்தினோம்னா அது வந்து மார்ஃபலாஜிக்கல் தியரிஸ்ன்னு தொல்காப்பியம், அது தமிழ். இப்போ நம்ம பேசுகிறது பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணத்தில் இந்த அண்ணல்ங்கிறது இருதினை பொதுப்பெயராக அமைந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இங்கே வந்து பெரிய களிறு, அப்போ போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை வீழ்த்துகிற இந்த பெரிய யானைப்படையை வைத்திருக்கிற காஞ்சி திணை வேந்தன் அண்ணல்ங்கிற சொல்லாட்சி இங்கே இடம்பெறுகிறதுன்னு பார்க்கிறோம். இலையகம் அவை பலவும் கொடுத்தளித்தான். அது என்ன சார் இலையகம்? வியத்தகு இலை தொழில் ஆயுதம், அயில்ங்கிற சொல்லாட்சி வரும். கூர்மைப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த ஐயம் கலைந்திட்ட அடல்வன் கூற்றும் ஆலிப்ப. அப்ப இந்த யமன் போல இவர்கள் போர்க்களத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஆரவாரித்துக் கொண்டு செல்வதற்கு இந்த போர்ப்படைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டன. படை வழக்கிலே இரண்டாவது இதுவும் அது அப்படின்னு இன்னொரு துறை இடம்பெறுகிறது நண்பர்களே. கொடுத்த பின்னர் களன் மறவர் எடுத்துரை பின் மகுதுரை ஆகும். இந்த வீரர்கள் எங்க மன்னன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன ஆயுதம் எனக்கு கொடுத்துருக்கான் தெரியுமா அப்படின்னு கண்டோர் கூற்று இல்லாம அந்த வீரனுடைய கூற்று இருந்தாலும் அதுவும் இந்த படை வழக்கு என சொல்லப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். தன்னமர் ஒரு வாழ் கைதந்தான். என் மன்னன் இருக்கானே, என் தலைவன் இருக்கானே, அவன் உடைவாளில் இருந்த வாளை எனக்கு கொடுத்துருக்கான். ஆமா, ஒரு வாழ் கைதந்தான், அவனுடைய வாளை என் கையில் கொடுத்தான். மன்னருக்கு வையகமோ வைகின்று, இந்த உலகம் பூரா என்னுடைய மன்னனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. அவன் தான் இந்த உலகத்தை பூரா ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். மன்னருக்கு வையகமோ வைகின்று, விண்ணகமும் வேண்டுங்கொள் வேந்து. ஏ மன்னா, உனக்கு விண்ணகமும் வேணுமா சொல், நான் போய் தேவர்களை எல்லாம் வெட்டி விட்டு விண்ணகத்தையும் உன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருகிறேன் அப்படின்னு அந்த வாளை எடுத்துக்கிட்டு அவன் போர்க்களத்துக்கு போன போது இந்த காட்சியும் இந்த படை வழங்குதல் துறையிலே வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படியானால் நண்பர்களே, தேவலோகத்தை வேணாலும் நான் போய் வெட்டி கொண்டு வருகிறேன், மறு உலகத்தையே வேண்டுமானாலும் உன் ஆட்சி கட்டிலின் கீழ் கொண்டு வருகிறேன் என சவால் விடுவது இருக்கிறதே, அதுவும் வந்து இந்த படை வழங்குதல் துறைக்கு கீழே வருகிறது என குறிப்பிடுகிற போது இதெல்லாம் கொஞ்சம் மெய்மை கூற்று தான். ஆமாம், சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தான். இதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. தேவலோகத்தை போய் வெற்றி பெறலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்போ இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள், மெய்மெய்யியல் தன்மைகள், இவைகளெல்லாம் இலக்கியங்களில் வரும். புறப்பெரும்பாமலை ஒரு தலை சிறந்த இலக்கியம், நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நூற்பா மட்டும்தான் இலக்கணம். அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்துணை வெண்பாக்களும் என்னது தான்? இலக்கியம்தான். புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல் மாதிரி, தகடூர் யாத்திரையில் இருக்கிற மாதிரி, நம்முடைய அந்த முத்தொள்ளாயிரத்தில் இருக்கிற மாதிரி இது ஒரு மிகச்சிறந்த புறப்பொருள் இலக்கியம், போர் இலக்கியம். தமிழில் இருக்கிற மிகச்சிறந்த போர் இலக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. ஒரு மரபனுடைய மரப்பெருமையை வெளிப்படுத்துவது பெருமை மிகுந்த காஞ்சி என்கிற பெயரால் இங்கு பேசப்படுகிறது நண்பர்களே. தாங்கு திரள் போர்ப்படை எதிர்க்கும் பேராற்றல் இருக்கிறதே, அதை சொல்லுவது அப்படின்னு பார்க்கிறோம். இங்கே இந்த காஞ்சி வீரர்கள் பெரும்பாலும் விற்படையோடு இருக்கிறார்கள், வஞ்சி வீரர்கள் யானைப்படையோடு இருக்கிறார்கள். போர் நடக்கிறது அந்த காவல்காடு, வேறு வேறு பகுதியிலேருந்து இந்த விற்படை வீரர்கள் வருகிறார்கள். வேறு வேறு பகுதியிலேருந்து வந்த இந்த காஞ்சி திணை விற்படை வீரர்கள் அங்கே எதிரிகள் வைத்திருக்கக்கூடிய யானை மேலே அம்புகளை பொழிகின்றன. அந்த அம்புகள் குத்தப்பட்ட யானை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த திணை வயலில் அந்த திணை கதிர்களை மட்டும் கொஞ்சத்துக்கு அறுத்த பிறகு அது குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கும் அந்த திணை வயலில். அது மாதிரி இந்த யானை திணை வயலாகவும் அந்த திணை வயலில் குத்தப்பட்டிருக்கிற அம்புகள் அந்த திணை அறுக்கப்பட்ட தாள்களாகவும் தெரிகின்றன என்று ஒப்பிட்டு ஓமை எழுதுகிற போது ஒரு நல்ல படைப்பாளி மக்களுக்கு பழக்கமான எளிய ஓமைகளில் சொல்ல வேண்டும். அதை ஐயனார் இதனால் செய்கிறார். ஆகையினாலே ஐயனார் இதனால் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக, மிகச்சிறந்த இலக்கிய கவிஞராக ஒரு திறனாய்வு பார்வையாலே நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அதை பார்க்கிறோம். வில்லார் குறும்படை வேறு வேறு ஆர்த்தெழுந்த, அவங்க எதிர்பார்க்காத திசையிலெல்லாம் வந்தன. கல்லாமரவர் கனை மாறி பொழிந்தார்கள். அது என்னங்க கல்லாமரவர்? அவன் போர் பயிற்சியை எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் உரையாசிரியர் எழுதுகிறார். அப்படி இல்லைங்க, கல்லாமல் பாகம்படும் குலக்கல்வி. போர் வீரனுக்கு வந்து அந்த போர் பயிற்சி சொல்லி தான் கொடுக்கணும்னு இல்லை, அவன் பரம்பரையாக அதை கற்றுக்கிட்டு இருக்கிறவன். அதனால் அவன் கல்லாமரவன். கல்லாமரவனுடைய கனை மாறி பொழிந்தது அப்படின்னு சொல்லுகிற போது நாம் அதை நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இறுதி வரை போன்ற
போன்றங்கிறது அந்த இடத்துல வினைமுற்று. அந்த யானைகள் இறுதி வரை, இறுதினா என்னங்க, திணைத்தால் அறுக்கப்பட்ட மலை போல. சாதாரணமாக திணைத்தால் வயலில் தான் இருக்கும். இது ஒரு மலையில் அந்த திணைத்தால் இருந்தது போல் இருந்தது, அரிதால் இருந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த வஞ்சியான் யானையினுடைய உடல் மலையில் திணைத்தால் அறிந்த தாள் நீட்டி இருப்பது போல் அம்புகள் நீட்டி இருந்தன. நல்ல உவமைகள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த போன்ற அப்படிங்கிற சொல் இருக்க, அதுக்கே ஒரு மணி நேரம் உன்கிட்ட பேசணும். போலங்கிறது ஓம உருபு. அந்த போலங்கிற ஓம உருபு வந்து ஓமைத்தன்மைக்கு தான் பயன்படும். இங்கே போன்று இருந்தனன்னு வினைமுற்றா வந்திருக்குது, பலவின்பால் வினைமுற்றா வந்திருக்குது. இப்படி ஒரு இடைச்சொல் வினைமுற்றாக மாறலாம். ஒரு இடைச்சொல் வினைமுற்றாக மாறினால் அது குறிப்பு வினைமுற்று. ஒரு பெயர் சொல் வினைமுற்றாக மாறினால் அது குறிப்பு வினைமுற்று. ஒரு ஓம உருவோ ஒரு அசைச்சொல்லோ மொழியில் நிறைய மாறும். இப்போ மண்ணுங்கிறது தொடக்கத்தில் அசைச்சொல்லாக இருந்துச்சு. நம்ம பேசும்போது பேசுவோம், இரங்கல் பொருள் மேலே இருக்கும். சிறிய கேட்பறின்மே எமக்கையும் மண்ணே, எனக்கு கொடுப்பானே, கொஞ்சோண்டு கல் இருந்தால் அப்போ செத்து போயிட்டானே, ஐயோயோ. அந்த மண் இருக்க இரங்கற் பொருள் இருக்கிற அந்த விகுதி, அந்த மண் என்ன ஆகும்னா காலப்போக்கில் நிலைபெறுதலில் மண்ணுதல்னா நிலைபெறுதலுங்கிற பொருள் வரும். அப்போ ஒரு இடைச்சொல் வினைச்சொல்லாக மாறுவது, அப்புறம் பெயர் சொல்லாக மாறுவது. இப்படி தமிழில் இடைச்சொற்கள் வினையாக மாறும், வினைச்சொற்கள் பெயராக மாறும், பெயர் சொற்கள் வினையாக மாறும். மொழியில் காலப்போக்கில் இப்படி மாறுகிற தன்மை. அப்படி மாறுகிற போது ஒரு பெயர் சொல்லோ ஒரு இடைச்சொல்லோ வினைச்சொல்லாக மாறினால் அது குறிப்பு வினைமுற்று எனப்படும். மறந்துடாதீங்க. அதே போல ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லாக மாறினால் அது வினையால் இணையும் பெயர் எனப்படும். ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். எல்லா வினைச்சொற்களும் பெயர் சொற்களாக மாறும். அது எப்படி சார் ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லாக மாற முடியும்? முருகன் வந்தானே வரவேற்றேன். வந்தான்ங்கிறது வினைமுற்று. சாதாரணமாக வினைமுற்று வேற்றிமுறு ஏற்காது. வந்தவன்கிற அந்த ஆளை புரிகிறப்ப வந்தானே ஐ வேற்றிமுறு ஏற்குது. வந்தானே வரவேற்றேங்கிறப்ப அது வினையால் இணையும் பெயர். அந்த வினையின் காரணமாக அவனுக்கு வந்துருச்சு அது. அப்போது சாதாரணமாக வினைமுற்றுகள் வினைமுற்றாக தான் இருக்கும், பயனிலையில் தான் இருக்கும். முதல்ல தமிழில் எழுவாயில் பெயர் சொல் மட்டும்தான் இருக்க முடியும், வினைமுற்றுகள் வராது. இலக்கிய நடை வேறு, ஸ்டாண்டர்ட் டயலாக் தரப்படுத்தப்பட்ட பழக்கெல்லாம் வராது. அப்படி இருக்கிற அந்த வினைமுற்று பெயராக மாற முடியும். அதுக்கு வினையால் இணையும் பெயர்னு பேர். அதனால தான் நான் சொல்வேன், தமிழ் இலக்கணத்திலேயே இலக்கணம் வழுவிய இலக்கணம்னு சொன்னால் குறிப்பு வினைமுற்று வினையால் இணையும் பெயர் தான். இலக்கணம் மீறிய இலக்கணம் அது ரெண்டும் நிறைய செவியல் இலக்கியத்தில் இருக்கும். நீங்கள் அகராதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வினையால் இணையும் பெயர் நிறைய இருக்கும். இலக்கிய பயன்பாட்டில் மிகுதியாக இருக்கும். அது குறிப்பு வினைமுற்று வினையால் இணையும் பெயரும். அது நம்ம ரொம்ப புறம்போக்கு போகிறோம். பாடத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த இதுக்கு வந்தோம், வாழ் செலவு. அப்போது அருமுனையான் அரைகூவின பின் செருமுனை மேல் வாழ் சென்றன்று. ஆமாம், குந்தம் மலையும் புறவி. இந்த சொல்லாட்சியை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் தயாரிக்கிறப்பவே. குந்தம்னா என்னங்க? ஒன்று வேல்னு பொருள், இன்னொன்று அணிகலன்னு பேர். ஏன் இந்த குந்தம்ங்கிற சொல்ல நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஆட்கள் எல்லாருமே இந்த சோழர்களை பற்றி எழுதுகிறப்ப இந்த குந்தவை நாச்சியார்னு பேர் இருக்குது. இந்த குந்தவைங்கிறது தெலுங்கு, சோழ மன்னர்கள் தெலுங்கர்கள்னு ஒரு கருத்தியலை முன் வச்சு எழுதுறத நான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். நமக்கு அரசியல் வேண்டாம், நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். நண்பர்களே, குந்தம்ங்கிற தூய தமிழ் சொல். அந்த தூய தமிழ் சொல்லுக்கு வேல், குந்தம் போன்ற விழிகளை உடையவள் குந்தவை நாச்சியார், வேல் போன்ற விழிகளை உடையவள் வேலு நாச்சியார். அது மாதிரி இந்த வேல் போன்ற விழிகளை உடையவள் தான் குந்தவை நாச்சியார். சோழர் காலத்தில் ராஜராஜ சோழனுக்கு அக்காவுக்கு பேரும் குந்தவை தான், மகளுக்கு பேரும் குந்தவை தான். குந்தவைனா வேல் போன்ற கண்களை உடையவள் என்கிற ஒரு நல்ல அருமையான உருவகம் அது. ஆமாம். அப்போ இந்த குந்தம்ங்கிற சொல்லுங்க பிரபல்மா மலையில் இருக்குதுங்க. குந்தம் மலியும் புறவி அப்படின்னு பார்க்குறோம். வேல் முதலிய அணிகலன்கள் மிகுந்த குதிரை அப்படின்னு பார்க்குறோம். நிறைய அங்கே வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடாதார் அணங்கிய வந்த பின், பகைவர்கள் போருக்கு வந்த பின்னாலே வாள் செல்க, மன்னன் இங்கேருந்து உத்தரவு போடுறான். அந்த வாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறது. எப்படி வாழ் நாட்கோள் இருந்ததோ, வாழ் செலவு இருந்ததோ, அதுபோல் இந்த வாழ் செலவு இங்கே இடம்பெற்றிருக்கிறத கவனிக்கிறோம். நுணங்கரின் செம்முனை நோக்கி, அப்போது அந்த முனை நோக்கி செல்லுங்கள். உணங்கு புலவரா ஒன்னார் குரம்பை, எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வேலில் தசைகள் ஏற்கனவே காய்ந்து இருக்கின்றன, அவர்கள் அந்த புதர்களில் ஒளிந்திருக்கிறார்கள், குரம்பை. அதனால தான் நான் காவல் காடுன்னு சொன்னேன். இந்த காஞ்சி திணையும்
இந்த வஞ்சித்திணையும் நடக்கிற போர் நடக்கிற இடம் காவல் காட்டினுடைய விளிம்பு எல்லை, மாற்றான் உள்ளே நுழைகிற இடம். இன்னும் சொல்லப்போனா எயில் காத்தல் மாதிரி இது காவல் காடு காத்தல்னே சொல்லலாம், எல்லை காத்தல்னே சொல்லலாம். காஞ்சி திணைய அவன் எல்லை சூழ்தல் அப்படின்னு சொல்லலாம். எல்லையை சூழ்தல், எல்லையை காத்தல் என்கிற நிலையில அதே போல குடைச்செலவு இங்கு பேசப்படுகிறது நண்பர்களே. முதுகுடி மறவர் முன்னுரை சூடி கொதியலல் வேலோன் குடை சென்றன்று. ஆமா, பரம்பரையா பணிபுரிகிற அந்த வீரர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அந்த வெண்கொற்ற குடையை எடுத்துக்கொண்டு செல்ல, வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கிற அந்த குடை மேலே மாலை அணிவித்திருக்க அந்த கொதியலல் வேலோன் குடை சென்றன்று. ஆற்றல் வாய்ந்த நெருப்பு போன்ற எதிரிகளை வீழ்த்துகிற காஞ்சி மன்னனுடைய வெண்கொற்ற குடை சென்றது. அது புறவீடு அனுப்பப்பட்டது. போருக்கு அணியமாய் அதை வைத்திருந்தார்கள். அணியமாய்னா பக்கத்தில் தயார் நிலையில போர் நடக்கும் இடத்துல வைத்திருந்தார்கள். வைத்திருக்க கூட இல்லை, போய் வையுங்கள் என்று மன்னன் உத்தரவிட்டான். அதுவும் எப்படி உத்தரவிட்டான்? முத்திரையிட்ட தாளில் அவன் உத்தரவிட்டான். அப்போ அந்த காலத்தில் சீல் வைக்கிற முறை இருந்திருக்கு. கட்டையிலையோ இரும்புலையோ இவன் சீல் செஞ்சிருக்கான். செஞ்சு வீரர்களே, இந்த வீரர்கள் இந்தந்த வீரர்கள் இந்த முனைக்கு செல்லுங்கள், இந்தந்த வீரர்கள் இந்த முனைக்கு செல்லுங்கள் என்று முத்திரையிட்ட தாளில் உத்தரவு அளித்தான். அதை தானே தலைவர்கள் வாங்கி கொண்டு போய் வீரர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் அதன் வழியில் சென்றார்கள். நீங்கள் பழங்காலத்து மன்னர்கள் முத்திரை இருக்காதுன்னு நினைக்கப்படாது, நிறைய இருந்துச்சு. ஒரு பெரிய இது மாதிரியான ஒரு மன்றம் நிறைய வச்சிருக்கலாம் ஹைதராபாத்தில். எப்படிமான முத்திரைகள் அந்த ஹைதராபாத்து அந்த முஸ்லீம் மன்னர்கள் வைத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இருக்கின்றன. நீங்கள் நம்ம செவியல் இலக்கியங்களை நமக்கு இந்த இதில் கூட கிடச்சிருக்கு. நமக்கு அந்த மதுரைக்கு பக்கத்தில் கீழடியா, அங்கே கூட நிறைய முத்திரைகள் சீல் கிடச்சிருக்குது. அப்போ செவியல் காலத்திலேருந்து ஒரு உத்தரவு போடு மன்னனுடைய முத்திரை அதில் இருக்கிறதா என்று இவர்கள் பார்த்து கொண்டு தான் உத்தரவை வாங்கினார்கள் என்பதற்கு இந்த குடைச்செலவு பாடல் உங்களுக்கு சான்றாக இருக்கிறது நண்பர்களே. ஆமாம், போருக்கு அணியமாக நீங்கள் பொறி செறித்து நன்னார் மேல் செல்க என்று உத்தரவிட்டான். எதிரிகள் மேல் செல்கன்னு பொறி செலுத்தி அந்த உத்தரவை அவன் கொடுத்தான். அப்போ ஆட்சியியல் நடைமுறைகளை கூட, அரசு வேறு ஆட்சி வேறு, பாலிடிக்ஸ் வேறு கவர்னிங் வேறு, இந்த ஆட்சியல் நுட்பங்களை நாம் இந்த நூல்லேருந்து பார்த்து தெரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. அப்போது கூட்டி நாட்கொண்டான் குடை, அந்த காஞ்சி மன்னன் அந்த தேர்த்தானை அதெல்லாம் எங்கெங்கே போகணுங்கிற உத்தரவு. அப்புறம் வஞ்சின காஞ்சி, வஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வாகை மொழிந்தொன்று. தன் அடியின் கீழே எதிரிகளெல்லாம் பணிந்தார்கள், பகைவர்கள் எல்லாம். அப்போது இவர்கள் எப்படியெல்லாம் பணிந்தார்கள் அப்படிங்கிறத இங்கே கவனிக்கிறோம். இன்று கதிரவன் மறை முன்பு பகைவரை வென்று காவல் காட்டி நின்று துரத்துவேன். இன்றேல் அரண்கள் அழிய பகைவர் முன் முரண்படாமல் பணிமொழி செய்து அடிமை போல வேலை செய்வேன். இன்னைக்கு மதியானத்துக்குள்ள ராத்திரிக்குள்ள நான் போய் எதிரியை வீழ்த்துவேன். இல்லைன்னா நான் அங்கே போய் அடிமை வேலை செய்கிறேன். அப்போ இந்த அடிமை வேலை செய்வதற்காக நான் செல்வேன்னு கூறுகிற இந்த வஞ்சின காஞ்சி ஒருவேளை தோற்று போனால் போயிடுவாங்க. இன்று பகலோன் இரவாமுன் ஒன்னாரை வென்று களம் கொள்ளா வேல் உயிர்ப்பின், நான் இந்த வேலை வச்சுக்கிட்டு உயிரோட திரும்பி வந்தால் என்றும் அரண் அவிய கோட்டெல்லாம் போயிடும். பாயும் அடையார் முன் நான் அவன்கிட்ட போயிடுவேன், போய் நிற்பேன். முரண் அவிய முன் மொழிந்து, முதல் நாளாக போய் அவன் காலில் விழுந்து வணங்கி எப்பா என்னை காப்பாற்றுப்பான்னு நின்றுடுவேன். ஆனால் இன்னைக்கு போர்க்களத்தில் நான் மாண்டு விட்டு தான் வருவேன். அப்போது இந்த வஞ்சினம் கூறுகிற தன்மை இங்கே பேசப்படுகிறது. அந்த வஞ்சினம் சொல்லுகிற போதே நான் அடிமையாக செல்வேன் என கூறப்படுகிற பகுதியை பார்க்கிறோம். அடுத்தது பூக்கோள் நிலை, பூச்சூடிய நிலை. ஆமாம், பெரிய போர்ப்படை மேகம் போல் அந்த போர்ப்படையில் முரசுகள் முழங்குகின்றன. வஞ்சியூர்கள் எல்லாம் எதிர் உண்டுகிறார்கள். காஞ்சி பூச்சூடி கொண்டான். அந்த பூக்கோள் நிலைங்கிற பகுதி பேசப்படுகிறது. அங்கே குருதி ஆறு ஓடியது. எப்படி அந்த குருதி ஆறு ஓடியது? மாலை நேரத்தில் கதிரவன் மறைகிற போது செக்கச்செவேர் என அந்த வானத்தில் நிறம் ஓடுகிறது. அது போன்ற குருதி ஆறு அந்த போர்க்களத்தில் ஓடியதுன்னு ஐயனார் நல்ல ஓமையை சொல்லுகிறார். புறத்து இருத்த வேந்து இரிய மரவரும் பூக்கொண்டார். ஆமாம், அந்த போர்க்களத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு இவர்கள் பூவை சூடினார்கள். அடுத்தது தலைக்காஞ்சி, மைந்து உயர மரங்கடந்தான் பைந்தலை சிறப்பு உரைத்தன்று. போர்க்களத்துக்கு போனால் தலை வெட்டுப்பட்டு கிடக்கு. அந்த தலையினுடைய சிறப்பை பேசுவது. ஒட்டாதார் போர்தாங்கி மின்னும் புலவாள் உரைகளியா, போரினை தடுத்த வாழ் இங்கே இருக்குது. தார் தாங்கி வீழ்ந்தான் தலை. அந்த பெரிய போர்ப்படையை தாங்கிய போது இந்த தலை கீழே விழுந்து கிடந்தது அப்படின்னு அந்த தலையினுடைய சிறப்பை
சொல்லுகிற போது இவ்வுலகில் இட்டுரையின் எய்துரு எய்திற்றால், இந்த உலகத்தில் இட்டுரைனா புகழ் அர்த்தம் எழுதிக்கங்க. இவனுக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இந்த புகழ், போர்க்களத்துக்கு போனான், போர்க்களத்தில் மாண்டு போனான், அவனுடைய தலை வீழ்ந்தது என்று எனக்கு நடுகள் எழுப்புவார்களே, அந்த புகழ் தான் எனக்கு வேணும். ஆமாம். அடுத்தது வினா நடையில் அருமையான நடை. வேந்தன் இட்டிடியன் இடாவிடியன். மன்னன் எனக்கு பரிசு கொடுத்தால் என்ன, பரிசு கொடுக்காவிட்டால் என்ன, விலை இடின் என் விலை இடாவிட்டால் என்ன. அந்த வரிகளை பாருங்க. வேந்தன் விலை இடின் என், வேந்தன் விட்டிடின் என். எனக்கு பரிசு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும், என் பிள்ளைக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், என் வாரிசுக்கு எதையாவது அறிவிச்சா அறிவிக்கிட்டோம், அறிவிக்காகி போட்டோம், ஆனால் என்னுடைய தலை, என்னுடைய உயிர் இந்த நாட்டுக்காக சென்றிருக்கிறது என்று அவன் அங்கே இந்த தலைக்காஞ்சி, இந்த தலைக்காஞ்சி, தலைமாராயம், தலையோடு முடிதல், இந்த 3 துறைகளும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி. இந்த தலைக்காஞ்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது தலைமாராயம். அந்த வீழ்ந்து போனவனுடைய தலையை எடுத்துக்கிட்டு வந்தவனுக்கு மன்னன் வந்து பரிசு கொடுத்தானான். அந்த செத்து போனவனுக்கு மட்டும் இல்லை, அந்த தலையை எடுத்துக்கொண்டு மீண்டு வந்தானே, நீ போர்க்களத்திலேருந்து மீண்டு வந்தாயே அப்படின்னு அவனுக்கும் பரிசு கொடுத்தான். அதுக்கு தலைமாராயம் பேர். தலை கொடு வந்தான். கொடு வந்தான்னா கொண்டு வந்தான். அந்த இடைக்குறை விகாரம். ஆமாம். தொடுன்னா தோண்டுதல்னு அர்த்தம், தொட்டனைத்துன்னா இடைக்குறை விகாரம். அது மாதிரி தான் இங்கே வந்தான். உண்மலிய அவனுடைய நெஞ்சம் இருக்கிறதே, சிலையுடை வேந்தன் சிறப்பு இந்தன்று. அவன் உள்ளம் மகிழ நிறைய சிறப்புகள் செய்யப்பட்டன. ஒப்பற்ற தலை, உவன் தலைங்கிற சொல்லாட்சி பேசப்படுகிறது என்று மாறுபாடின்றி பகைவர்கள் இவன் தலைமையினா, இவன் தலையை ஏற்றி புகழ்ந்து எடுத்துக்கொண்டு வந்தானே, அந்த தந்தவனுக்கு நல்கல் வியப்போ, அதெல்லாம் அவனுக்கும் பரிசு உண்டு என்று இந்த தலைமாராயம். அடுத்தது தலையோடு முடிதல். மனைவி, தலைவன் செத்து கிடக்கிறான். கொண்டான் தலையோடு கோல் வளை முடிந்தன்று. வளையல் அணிந்தவள், வளைந்து இருக்கிற வளையை அணிந்திருக்கிற தலைவி ஆகு பெயராகிறது. அந்த தலைவி இருக்கிறாளே, அங்கேயே போய் உயிரை, அதுவும் கோல் வளை அப்படின்னா திரண்ட வளையலுங்கிறான். நிறைய வளையல் அணிந்திருக்கிறாள். ஏன்னா அவர்கள் வந்து செழிப்பான நாட்டுக்கு உரியவர்கள். தையலால், தையலால்னா மரத்தின்னு அர்த்தம். கொழுனன் தலையானால், கொழுனனுடைய தலை அப்படி பார்த்து மடியில் வச்சு மகிழ்ந்தாள், கண்டாள். என்ன செய்தாள்? தன்னுடைய ஒளிமுகம் சேர்த்தினாள். தன்னுடைய முகத்தில் கொண்டுட்டு போய் அந்த தலையை எடுத்து மகிழ்ச்சியோடு மலர்ந்தாளாம். முளையால் முயங்கினாள். அங்கே உயங்கினாள். அங்கேயே கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் உட்கார்ந்துருந்தாளாம். என் கணவன் செத்து போய்விட்டானே, இனிமேல் நான் என்ன செய்வேன்லாம் கூட அமைதியாக இருந்தாள். ஒரு 3 நிமிடம் அமைதியாக இருந்தா, அவளும் விழுந்துட்டா. உயிர் அங்கேயே போய்விட்டது. அப்போது தன்னுடைய துயரத்தில் எல்லை கடந்து இருக்கிற போது அப்படி நினச்சோன்னே உயிர் போயிடுது. இதானே அந்த காலத்தில் தலைநிலை கருப்புன்னு மணிமேலையில் சொன்னால், இடைநிலை கருப்பு, கடைநிலை கருப்புன்னு சொல்கிறப்போ 3 கருப்பில் தலைநிலை கருப்புன்னு சொன்னது இதை தானே. அங்கேயே அவளுடைய உயிர் போயிற்று. தலையோடு உயிர் முடிந்ததால் தலையோடு முடிதல். தலையை கொண்டு வந்தனுக்கு மாராயம் கொடுத்ததால் தலைமாராயம். தலையினுடைய சிறப்பை பேசியதால் தலை காஞ்சி என்றெல்லாம் இந்த காஞ்சி திணையில் எத்தனை பண்பாட்டு கூறுகள். இதெல்லாம் இனவரவியல் கூறுகள். தமிழர்கள் அவர்களுக்கான இனம், அவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு, அவர்களுக்குன்னு பெண் கூட போர்க்களத்தில் போய் மூதின் முல்லை கூட தன்னுடைய மகனை தான் அனுப்பிச்சா. இவளே களத்துக்கு போனான். களத்தில் போய் அவளே உயிரை விட்டுட்டா. இப்படி தமிழ் பெண்கள் வீர மரத்தியர்களை காலத்தில் புலியா மரத்தால் வெட்டியதை விட உயிரை போய் விடுவது அதை விட வெளிதல்லவா? நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம். அடுத்தது மரக்காஞ்சி நண்பர்களே. போரிடல் ஒழிய மரம் கடாயிற்று. ஆமாம். அப்போது போர் செலுத்தியது காஞ்சியார். போருக்கு எப்படி சென்றார்கள், அங்கே என்னென்னலாம் வந்து அந்த போர்க்களத்தில் கிடந்தன அப்படிங்கிறத கவனிக்கணும். இந்த மரக்காஞ்சியில் இரத்த வெள்ளம், குருதி வெள்ளம் ஓடியது. கரிய நிறத்து தலைகள் மிதந்து சென்றன, வெள்ளை நிறத்து தசைகள் மிதந்து சென்றன, சிவந்த தசைகள் சென்றன. அப்போ நிணநீர், வெள்ளை நிணநீர், சிவந்த குருதி, செந்தடி, சிவந்த தசை, கரிய தலை எல்லாம் அங்கே ஈர்த்து செல்லப்பட்டன. ஈராப்படற அப்படின்னா ஈர்ந்து செல்லப்பட மரத்தொழில் செய்தான். அங்கே எதிரிகளை போய் இந்த காஞ்சி வீரர்கள் வீழ்த்தினார்கள். அப்போ அங்கே பருந்தும் கழுகும் பரவின அப்படிங்கிறார் ஆசிரியர். நிறைய எருவை எனப்படுகிற பறவைகள் அங்கே அருந்திரல் வேறாய மன்னர் வியப்ப, எதிரி மன்னர்களே வியந்தார்கள். எப்படியெல்லாம் இந்த போர் நடக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இது மாறா மரவனுடைய மரம் என சொல்லப்படுகிறது. மரக்காஞ்சியிலே 2வது, ஒருவன் தன் புண்ணை தானே கிழித்து கொண்டு இறந்து போவது.
இந்த மரக்காஞ்சியினுடைய இரண்டாவது துறையாக மாறுநிலை நோனான். பகைவருக்கு இவன் அஞ்ச மாட்டான். பார்த்தான், தன்னுடைய போர்ப்படை வீரர்கள்லாம் இறந்து போனார்கள், பக்கத்தில் ஒருத்தர் இல்லை. புண்ணை கிழித்து கொண்டு மாந்தான். நகை அமர் ஆயம் நடுங்க. வரும்போது எல்லோரும் மகிழ்ச்சியோடு வந்தார்கள், போர்க்களத்துக்கு எதிரியை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம்னு. இந்த அமருக்கு வந்த நகை சுமந்த அந்த முகங்கள் நடுங்கின. நம்மால் நடுங்கான். புறப்படும் போது எல்லோரும் தொகை அமர் ஓட்டிய துப்பின் பகைவர். செறிந்த போர். இவர்களையெல்லாம் எல்லோரையும் அவர்கள் கொன்று விட்டார்கள். ஆமாம், முன் நுங்கி சினவுதல். அவன் அப்படியே என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். நோனான் அச்சப்படலை. நான் என்ன செய்யறது அப்படின்னு அவன் தயங்கல. நோனான் என்ன செஞ்சான்? நுதி வேலால் பொங்கி பறிந்திட்டான் புண். கூர்மையான வேல். நுதி வேல்னா கூர்மையான வேல். தானே தன்னுடைய புண்ணை கிழித்து கொண்டு இறந்து போனான். இதுவும் இந்த மரக்காஞ்சியில் சொல்லப்படுகிறது. அடுத்தது பேய்நிலை, மீமை இம்மையில். அடுத்து வருகிற பேய்காஞ்சி, தொடா காஞ்சி, தொட்ட காஞ்சி, மண்ணை காஞ்சி எல்லாமே இந்த மீமை மெய்யல் கோட்பாடுகளாகவே இடம்பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். கட்காஞ்சி, ஆஞ்சி காஞ்சி போன்றவையெல்லாம் மீமை மெய் திறமை இல்லாத நடப்பியல், ரியலிஸ்டிக். அப்போ இந்த துறைகளே நடப்பியல் பேசுபவை, மீமை பேசுபவை என்று இரண்டாக நாம் பிரித்து கொள்ளலாம் நண்பர்களே. அப்படி பார்க்கிற போது என்ன மாதிரி செருவேலோன் திறன் நோக்கி பிரிவின்றி பேய் ஓம்பிற்று. ஒருத்தன் போரில் புண்பட்டு கிடந்தானா, நாய் நரிகள் இவனோட உடலை இழுத்து சென்று விடும். உயிர் போகும் வரை நாய் நரிகள் இவனுடைய உயிரை இழுத்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக பேய் உட்கார்ந்து காவல் காத்ததுங்கிறார். ஓம்புதல் அப்படின்னா அந்த சொல்லுக்கு காத்தல்ங்கிற பொருள் கூட இல்லை, இன்னது நடக்காமல் காத்தல். ஆமாம், அல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்தல் ஓம்பு மீன். நீ கெட்டது செய்யாமல் உன்னை காப்பாற்றிக்க ஓம்புதல். நாய் நரி இழுக்காம காப்பாற்றிக்கோ. சாதாரணமாக காத்தலுக்கும் ஓம்புதல்ங்கிற சொல்லுக்கும் வித்தியாசம். செவியல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள், அந்த தொழிற்பெயர் ஓம்புதல்ங்கிற தொழிற்பெயர். ஆமாம், வகுப்பறையில் பேசாமல் அமைதி காத்தல் ஓம்புதல். இன்னொரு செயல் செய்யாமல் இருப்பது. இதை தான் இந்த கலை சொல்ல நீங்கள் ஒரு 20, 30, 40 இடங்களுக்கு மேலே செவியல் இலக்கியங்கிற ஓம்புதல்ங்கிற சொல்ல பார்க்கலாம். செக்யூரிட்டிங்கிற மீனிங் இல்லை. அன்னது நடக்காமல் இவர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்வது. அதுவும் இது தன்வினையாக இருக்கும். பெரும்பான்மையான 90 விழுக்காடு இடங்களில் தனக்கு தானே சொல்லிக் கொள்வதாக இந்த ஓம்புதல் என்பது. ஆமாம், இந்த தன்மைகளெல்லாம் இந்த மொழி நிலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. மொழியில் இந்த பேய் காப்பாற்றியது. ஏமப் சுற்றம் இன்றி புண்ணோன் பேய் ஓம்பிய பக்கம் அப்படின்னு தொல்காப்பியர் இதை சொல்கிறார். எந்த சுற்றத்தவரும் இல்லாமல் தனியாக ஒருத்தன் கிடந்தான். அப்போது இங்கே இப்படி இது இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். தோயும் கமல் குருதி தோல் புடைப்ப ஆடும் அருந்திரனும் அன்பினோர் இல் போலும். அங்கே யாரும் உறவினர்கள் இல்லாத காரணத்தினால, அன்புடையவர்கள் இல்லாத காரணத்தினால பேய் காப்பாற்றியது அப்படிங்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. அடுத்தது பேய்காஞ்சி என்கிற துறை. புண்பட்டு வீழ்ந்த மரவரை பேய் அச்சமூட்டியது. அவனுக்கு ஒரு மன உணர்வு, ஒரு கனவு மாதிரி வருது அந்த வீரனுக்கு. அதை இந்த படைப்பாளி பார்க்குறான். பார்த்துட்டு அதை எழுதுறதை கவனிக்கிறான். என்ன செய்யுது? ஒரு பேய் வந்துச்சான். அது சுழன்று வந்துச்சான், கொட்டும். அப்புறம் நிமிரும். 2 அடி உயரமாக இருந்த பேய் 20 அடி உயரத்துக்கு போச்சான், நிமிரும். அப்புறம் 25 அடியிலேருந்து 2 அடிக்கு குறுகும். அப்புறம் குடர் சூடி பெட்ப நகும். மற்றவங்களுடைய குடல்லாம் எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு, இங்கே பாரு நான் குடலை மாட்டிக்கிட்டு ஆடுறேன், நீ பாரு இதை ஒன்று. இது அச்சமூட்டக்கூடிய வகையில் இவனுக்கு இருந்துச்சான். இது ஒரு நனவிலி மனதில், அந்த வீரர்களுடைய மனதில் ஓடிய நிகழ்ச்சியாக தான் இருக்க முடியும். அதை உணர்ந்து இவர்கள் இதை பேய் அவர்களுக்கு அச்சமூட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேய் மகள் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. பிறங்குதல் அப்படிங்கிற சொல்லாட்சி மிகுதல்ங்கிற பொருளில் இடம்பெறுகிறது. ஆற்றங்கிற சொல் மிக்க நிலையில் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போது இந்த கனலை விழிப்பவர் கண்டு, நெருப்பு கக்கிற விழியோடு இருக்கக்கூடியவன், அவன் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவன், அவனுக்கே இந்த அச்ச மனநிலை வருகிறது. பேய்காஞ்சியில் பார்க்குறோம். அப்புறம் தொட்ட காஞ்சி, அப்புறம் தொடா காஞ்சி. 2 துறைகளுமே இங்கே இடம்பெறுகின்றன. ஒரு முரண்தன்மையில் இருக்கிறத பார்க்குறோம். அகன்ற பெரிய அந்த காட்டில் விடலை புண் காப்ப துயன்முலை பேழ்வாய் அப்படிங்கிறான். தொங்குகிற நீண்ட முளையை பெற்றிருக்கிற அந்த பேய் அந்த புண்ணை தொட்டு அவனுக்கு ஆறுதல் ஊட்டியது.
அப்படிங்கிறார் ஆசிரியர் இந்த இடத்துல. பேய் தொட்டன்று அப்படிங்கிறார். அப்போது அந்த வீரர்களுக்கு ஆறுதலாக ஒரு பேய் இருந்துச்சு, அந்த வீரர்களுக்கு அச்சமுடுவதாக ஒரு பேய் இருந்துச்சு. ஆமாம், தொடா காஞ்சி நெடுந்தகை புண் தொட அஞ்சி துடித்து நீங்கின்று. அவனை தொடாமல் நீங்கிச்சான். ஏன்னா சுற்றத்தவர்களும் அங்கே இருந்தாங்களாம், அங்கே மனைவி அங்கே இருந்தாலாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, இது தமிழர்களுடைய நம்பிக்கை. வெண்சிறு கடுகுங்கிற ஐயவி அங்கே பூசியிருந்தாங்களாம். நம்மால் கூட இப்போவும் கடுகை நிலையில் போடுவான். அந்த செவியல் காலத்து மரபு. பேய் வராமல் இருக்கணும்னா வெண்சிறு கடுகை வந்து பூசுக அங்கே. அது மட்டும் இல்லை, நிறைய சிந்துறது மட்டும் இல்லை, மலரை எல்லா பக்கமும் தூவி வை, குங்குலியம் எனப்படுகிற புகை மூட்டத்தை அங்கே போடு, குறிஞ்சிப்பெண் பாடு. அப்போ குறிஞ்சிப்பெண் பாடினாலோ, சாம்பிராணி புகை போட்டாலோ, ஐயவிங்கிற வெண்சிறு கடுகை தடவினாலோ, நிறைய பூக்கள் தெரிய மாலையெல்லாம் அங்கே போட்டிருந்தாலோ வந்து பேய் எங்கே வராது. அதனால் பேய் அந்த ஐயவி கடுகை பார்த்து விட்டு போய்விட்டது. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கும். இப்போ வசம்புன்னு ஒன்று பொருள் இருக்குது. பிணத்தை புதைச்சதுக்கு அப்புறம் தண்ணியால் போட்டு மெழுகிட்டு வசம்பும் தண்ணியை தெளிப்பாங்க. ஏன்னா நாயோ நரியோ கிட்ட வராது. நாயுடைய வாயை கட்டிவிட்டாமா, ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் வீட்டில் போய் பிளேட்டில் நாய்க்கு ரெகுலராக அந்த இடத்துல சாப்பாடு போடுவான். அந்த தட்டில் போய் கொஞ்சம் வசம்பு தண்ணியை போட்டால் அந்த நாய் அந்த வசம்பு தட்டை நல்லா சுத்தம் பண்ணி கழுவுறதுன்னு என்ன பண்ணாது, சோறே திங்காமலே செத்து போகும். அதுதான் அந்த வசம்புடைய தன்மை எந்த விலங்குக்கும். அது மாதிரி இந்த ஐயவிங்கிற கடுகு, இந்த மாதிரி இந்த மலர் தூவுதல், இவையெல்லாம் நம்பிக்கைகள், இளமரவியல் கூறுகள். இப்போ நீங்கள் இந்த புறப்ப வெண்பாமல் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் இருக்கக்கூடிய கூறுகள் மட்டும் எடுத்தாவே ஒரு ஆய்வு கட்டுற தரலாம். அந்த அளவுக்கு இடம்பெற்று இருக்கிற தன்மையை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அடுத்தது மண்ணை காஞ்சி. மண் அப்படின்னாவே இரங்கல் பொருள் தான். நான் முன்னாடியே சொன்னேன், எமக்கியும் மண்ணே எனக்கு தருவானே, இப்போ செத்து போயிட்டானே அதிகமான், எனக்கு கொடுக்கலையே. ஒரு பல இடங்களில் இந்த இரங்கல் பொருளை இந்த மண்ணுங்கிற அசைச்சொல் இடம்பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இங்கேயும் மண்ணை காஞ்சி, இறங்குதல் பொருளில் வருகிற காஞ்சி. அப்போ இந்த வியலிடம் மருள விண்படர்ந்தோன் இயல்பு ஏற்றி அழிவு இறங்கின்று. இந்த மரவன் இருக்கிறானே, இறந்து போனானே, அவனுடைய சிறப்பை பாராட்டி அவனுடைய அழிவுக்காக இறங்கியது இரங்கல் காஞ்சி. அதுதான் மண்ணை காஞ்சி. இப்போவும் இரங்கல் தெரிவித்தல்ங்கிறோம். அவர் வந்து இறந்து போனால் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்ங்கிறோம். அந்த சொல் எங்கேருந்து கிடச்சிச்சு? இங்கே இறங்கின்று, இறங்கியது. அந்த மண்ணை காஞ்சி தொடரில் பார்க்கிறோம் நண்பர்களே. போருக்கு புனைமண், அதே போல் இந்த போராகிய கடலில் இவன் தெப்பமாக இருந்தான். ஆமாம், புறையோர்க்கு தானுமண், சான்றோர்களாகிய மாளிகைக்கு தூண் போல் இவன் இருந்தான். தானுன்னா தூண் அர்த்தம். ஊருக்கும் உலகிற்கும் ஓர் உயிர்மண். உலகம் ஊருங்கிற உடலுக்கு இவன் உயிராக இருந்தான். இது வந்து ஏகதேச உருவகணி. இந்த பாடலில் அவன் துணையாக இருந்தான் அப்படின்னா கடலாக அந்த போர் இருந்தது. அவன் தூணாக இருந்தான் அப்படின்னா மாளிகையாக அங்கே சான்றோர்கள் இருந்தார்கள். அவன் உயிராக இருந்தான் அப்படின்னா மக்கள் எல்லாம் உடலாக இருந்தார்கள். அதனால தான் அண்ணல்ங்கிற சொல்லாட்சி இங்கேயும் இடம்பெறுகிறது. நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணலுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். யாருக்கும் அறந்திறந்த வாயால் அடைத்தான். அவன் வீட்டில் எப்பவும் எல்லாருக்கும் பொன்னையும் பொருளையும் கொடுப்பதற்காக வந்து கதவு திறந்தே இருக்குமா, கொடுத்துக்கிட்டே இருப்பானா பார்க்குறோம். நிறம் திறந்த நீங்கிலை வேல், இங்கே அவனுடைய மார்பு பிளந்து கிடக்கிறான். மார்ப வேல் வந்து திறந்தது, அது அறக்கதவை மூடியது. அறங்கிற கதவை இந்த வேல் மூடிவிட்டதே என்றும் பேசப்படுகிறது. அடுத்தது கட்காஞ்சி. அந்த போர்க்களத்தில் எல்லோருக்கும் கல் வழங்கப்பட்டது. மரம் மைந்தற்கு மட்டு ஈன்றந்தென்று, மட்டுனா கல், அளவில்லாமல் மட்டு கொடுக்கப்பட்டது. ஆமாம், நிறைய கல். யார்? அங்கே ஒரு பெரிய முதியவள் இருந்தாள். அவளுக்கு பேரே பழங்கண் முதியாள்னு பேர். அவள் எங்கே இருந்தாள்? படலை குரம்பை, குடிசை. குரம்பைனா குடிசைன்னு பொருள். இலைதலைகளாலான குடிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு வயதான கிழவி. விடலைக்கு வெங்கல் விடும். ஒரு நல்ல போர்க்களத்திற்கு போகிற வீரர்களுக்கெல்லாம் கல்லை கொடுத்தாள். விரும்பும் கல் விடும், எவ்வளவு கேட்குறானோ அவ்வளவு கொடுத்தாள். ஆமாம், சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னாலாம், ஒன்னார் முனையோர் ஒளிக, பகைவனெல்லாம் போய் வெட்டிட்டு வா, இந்தா கல்லை குடிச்சிட்டு போ என்று ஒரு முதியவள் அவர்களுக்கு கல்லை எல்லாம் ஈன்றாள். மன்னன் மறவர் மகிழ்தூங்கா முன்னரே. எல்லா போர்க்களத்து வீரர்களுக்கும் அணிவகுத்து நிற்கிறப்ப மன்னன் தான் சாதாரணமாக கல் தருவான். அந்த மன்னன் வந்து அணிவகுத்து நிற்பதற்கு கல்வதற்கு முன்னாலே இந்த கிழவி இந்த இளைஞனுக்கு கொடுத்தாள். இதை குடித்துவிட்டு இவன் போய் தனி ஆளாக தனிநிலை போர் புரிந்தான் என்ற அந்த போர்க்களத்தில் நடக்கிற அந்த நிகழ்ச்சியை
களம்பாடியதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கலிங்கத்து பரணியில். களம்பாடியது அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட 40 பாடல்களுமே களத்தில் நடந்த நிகழ்ச்சியை பாடினதுனால தான் அதுக்கு களவழி 40ன்னு பேர். அந்த 40 பாடல்லையுமே 40 ஓமை இருக்கும். நீங்கள் களவழி 40 படிச்சிங்கன்னா 40 வெண்பாக்கள்லையும் 40 ஓமை. அதனால தான் நான் அடிக்கடி களவழி 40 சொல்கிறப்ப அது ஒரு ஓமை களஞ்சியம்னு சொல்லுவேன். நீங்கள் செவியல் இலக்கியத்தில் 41 இலக்கியங்களில் முழுமையாக எல்லா பாட்டிலையும் ஓமை இலக்கியம் எதுவும் கிடையாது. களவழி 40 மட்டும்தான் நண்பர்களே. ஆமாம், அதுலேயும் இந்த யானை பற்றிய உருவகங்கள் தான். ஏன்னா யானை போர், குதிரை போர், இந்த காலாட்படை வீரர்கள் போர் எல்லாமே ஓமைகளாகவே பொதிந்து கிடக்கும். அந்த களவழியை பார்க்கலாம். களத்தை பார்த்து பாடுவது அப்படிங்கிறது செவ்வியல் கால கவிதை எழுதுகிற முறை. அது கலிங்கத்து பரணியில் களம்பாடியதுங்கிற ஒரு துறையில் ஒரு 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 பகுதியில் இயலில் இருந்துச்சு. இங்கேயும் அதை பார்க்குறோம். அந்த களத்தை பார்த்துட்டு அங்கே பாரு யார் இன்னும் வரிசையில் நிற்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கல் கிடைக்கல, இவனை பாரு அந்த குடிசையில் போய் ஒளிஞ்சு அந்த ஆகிட்ட போனால் அந்த அம்மா எதிரியெல்லாம் கொண்டுட்டு வாடான்னு ஊற்றி விட்டுது. எவ்வளோ நாளும் கொடுறாங்குது. இவன் குடிச்சிட்டு போய் எங்கள் பிறகு தனியால் போய் போர்க்களத்தில் வெட்டுறான். இந்த ஒரு ஒரு திரைப்பட காட்சியை காட்டுவது போல பொதுவான ஒழுங்காக இருக்கிற வீரர்களை காண்பித்து, இவன் தனியால் போகிற துணை நிலையை காண்பித்து, இந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கிற தன்மையை நாம் இந்த துறையில் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அதே போல் இந்த கட்காஞ்சிக்கு பிறகு ஆஞ்சி காஞ்சி. காதல் கணவனோடு கணையறி மூழ்கும் மாதர் மெல்லியல்பு, வழக்கம் போல் தீப்பாய்தல் அங்கே செவியல் இலக்கியத்தில். இங்கே ஆஞ்சி காஞ்சி, தன்னைத்தானே மாய்த்து கொள்வது. ஏன்னா வேறு வழியில் அந்த சிற்றூரில் புலால் நாற்ற மிகு வாழ் எரியப்பட்ட போது ஒரு பெண் வந்து தானே எடுத்து தன்னை குத்தி கொண்டால் தலையோடு முடிதல், இன்னொரு பெண் வந்து தீ வளர்த்து தன்னை மாய்த்து கொண்டாள். அது இந்த ஆஞ்சி காஞ்சி. அதிலே ஆஞ்சி காஞ்சி 2 பார்க்கிறோம். மண்ணுயிர் நீத்த வேலின் மனையோள் இன்னுயிர் நீப்பினும் அத்துறையாகும். ஆமாம், அந்த வேலினாலே தன்னைத்தானே மாய்த்து கொண்டாலும் தலையோடு முடிதல் மாதிரியே இந்த ஆஞ்சி காஞ்சியும் வரும் என சொல்லப்படுகிற தன்மையை பார்க்கிறோம். அடுத்தது மகட்பார் காஞ்சி. இறுதித்துறைக்கு முன்னால் நம்ம வந்துட்டோம். இந்த மகட்பார் காஞ்சினா என்ன? ஏந்திழையாள் தருக என்று வேந்தனோடு வேறு நின்றன்று. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இருக்கிறாளே, அழகான உன் மகள் இருக்கிறாளே, அவளை எனக்கு மனம் செய்து கொடுத்து விடு என்று எதிரி நாட்டு மன்னன் இந்த நாட்டு மன்னனுடைய பெண்ணை கேட்கிறான். இந்த ஏந்திழையாள் தருக என்ற அந்த வேந்தனோடு வேறு நின்றன்று எதிர்பட்டு இந்த வீரர்கள் வந்து போர்க்களத்தில் நிற்கிறார்கள். ஆமாம், முதுகுடி மகட்பாடு அஞ்சி மகட்பால். தொல்காப்பியர் இந்த முதுகுடியில் சொல்லுகிற மகட்பால் அப்படிம்பார். பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்களில் மகன் மறுத்து முறிதல். மகன் அப்படின்னா 3 சிலியன். 3 சிலியன்னா மகள்னு பொருள். அருள் கூட்டல் மொழி அருண்மொழி. மெல்லின வருகிற போது தன்னகரம் வரும் எள்ளுக்கு. அது மாதிரி மகள் மறுத்து மொழிதல், இங்கேயும் வந்து மெல்லின வருது. மகள் மறுத்து மொழிதல், மகன் மறுத்து மொழிதல்னு வராங்க. களஞ்சியம், கலம்பகம் அங்கெல்லாம் இந்த மாதிரி எதிரி நாட்டுக்காரன் வந்தால் இங்கே மறுத்து சொன்னாங்கிற செய்தி வர்றதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இங்கேயும் கூட நாம் அதை பார்க்குறோம். இந்த மகட்பார் காஞ்சி, மகளை வந்து எனக்கு கொடுன்னு கேட்குறப்போ இவன் முடியாதுன்னா, அதுவும் எப்படி இந்த கவிதை அழகான திருமகள் போன்ற குழந்தை, அம்மா அறிவை, அம்னா அழகு, மானா திருமகள், அழகான திருமகள் போன்ற பெண் குழந்தை அறிவை, அந்த அம்மா அறிவை, அழகிய திருமகள் போன்ற அறிவை, பருவமகள் இருக்கிறாளே, எளியன் என்று எள்ளி உரைப்பின். எங்கள் மன்னன் ரொம்ப சாதாரணமானவன், உன் வீட்டில் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சுட்றா அப்படின்னு கூப்பிடுற அளவு நான் ஒன்றும் கேவலமான ஆள் இல்லையா, உன்னோட நான் பெரிய ஆளியா? அதான் எளியன் என்று எள்ளி உரைப்பின். அவனை விடுவேனா? நாங்கள் விடமாட்டோம். பண்போல் கிளவி, என் மகள் பேசினாலே யாழிசை போல பேசுவாள். இந்த குழந்தை இருக்கிறாளே, அவள் பேசினால் பண்போல் பேசுவாள். பல்வளையலால், பலவிதமான வளையல்களை அணிந்தவள், நல்ல செல்வச் செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவள், வாழ் முகத்தாள், பொலிவு மிகுந்த முகத்தை உடையவள். அவளுடைய கண் போன்றிருக்கிற அன்பால் எதிரி கொல்லப்பட்டான். சாதாரணமாக அம்பு போன்ற கண்ணுன்னு சொல்லுவான். இங்கே அம்பு போன்ற கண்ணு இல்லை, இந்த மன்னனுடைய மகளினுடைய விழி போன்றிருக்கிற அம்பினாலே எதிரியை கொன்றான். நீ இப்படி இருந்து கேட்குறியா? என்ன சாதாரண மலை எளியன்னு நினச்சியா? செல்க உங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்கன்னு என்ன வந்து கேட்குறியா அப்படின்னு அவன் வந்து கேட்குறதுக்குள்ள அம்பு வச்சு கொண்டுட்டான். இதுதான் வந்து மகட்பார் காஞ்சி. அப்போது மகளை கேட்டு
வந்து எளியன் என நினைத்து கொண்டு வந்தபோது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. சான்றோர்களை அழைத்து வந்து ஊரை கூட்டி பல்லாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு விழா நடத்தி ஒரு சமூகத்தில், அதனால தான் வந்து கொடைக்குறி மரபினோர் கொடுக்க, கொளற்குறி மரபினோர் கொள்ள, கொடைக்குறி மரபினோர் கொடுப்பது, அதுவும் கற்பனப்படுவது கரணமுடு புணர, விதிமுறைகளுக்கு உட்பட்டு புணர. என்ன சார் விதிமுறை? நெருப்பு சுத்துறது இல்லை, நிலம் சாட்சியாக, வான் சாட்சியாக, நீர் சாட்சியாக, இம்மை மாறி மறுமையாகினும் நீனாகியர் என்கிறவர் யானாகியர் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு சொல்லி ஆற்றில் போய் நீங்கள் குறிஞ்சி திணையில் நீங்கள் வந்து குறிஞ்சி பாட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி மேலேயும் வானத்து மேலேயும் சத்தியம் பண்ணி, நான் வந்து சாவறதுலையும் உனக்கு நீ தான் எனக்கு கணவன், சாவறதுலையும் நான் தான் உனக்கு மனைவி, இம்மை மாறி மறுமையாகினும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அகநானூரில் சொல்லியிருக்கிற மாதிரி மணல் பரப்பி அங்கே வந்து பந்தல்லாம் இட்டு எல்லாருக்கும் வந்து அறுசுவை உணவு படைத்து, ஒவ்வொரு திணைக்கு ஏற்ப, நெய்தல் திணைனா சுராயலமும் முன்னால், முல்லை திணைனா அங்கே இருக்கக்கூடிய மாட்டு கொம்பு முன்னால் அந்த ஒரு சத்தியம் செய்து, நான் வந்து இறுதி வரை உன்னோடு இருப்பேன்னு சொல்லுகிற அந்த திருமண முறை அதுதான் சரியானது. அதை விட்டுட்டு உன் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளை அனுப்பிவிடுன்னு கேட்டால் விடுவானா? அந்த பெண்ணுடைய வில் கண் போன்ற அம்பாலையே கொன்றான், கடிது வீழ்த்தினான், தைக்கும் அவனை அடித்து கொண்டுட்டான் அப்படிங்கிறத இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. ஒரு நாடக காட்சியை போல் இந்த மகட்பார் காஞ்சி கதையை, அந்த கவிதையை ஆசிரியர் ஐயனார் எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அழகிய திருமணம் போன்றவள் அம்மா அறிவை, நம்ம அந்த என்ன அம்மா அறிவை அம்மா அறிவைன்னு எழுதியிருக்கிறான், ஏதோ வந்து மேடம்ங்கிற மீனிங் போட்டிருக்கு அப்படின்னா இல்லைங்க, அழகான திருமகளை போன்ற அறிவை ஓமை தொகை முடிச்சிடலாங்க என்று இந்த முனைகடி இருப்போடு நம்ம முடிச்சுக்குவோம். காவல் காட்டில் எதிரிகளை நிறுத்தியது முனைகடி இருப்பு என பேசப்படுகிறது நண்பர்களே. இந்த வெண்பா மாலையையும் இந்த தொல்காப்பியத்தையும் நம்ம ஒப்பிட்டால் வந்து தபுதார நிலை இங்கே பேசப்படலை, தாபத நிலை இங்கே பேசப்படலை, முதுமாலை இங்கே பேசப்படலை. இவையெல்லாம் பொதுவியல் திணையில் பேசப்படுகின்றன. தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிற பல்வேறு இந்த திணைக்கான துறைகள் அங்கே பேசப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், பல்வேறு இந்த மூதானந்தம் போன்ற துறைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய 20 துறைகளும் அதோடு கூடுதல் துறைகளும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. வீர சோழியத்திலையும் பன்னிரு படுலத்திலையும் நாம் நுணுக்கமாக பார்க்குறப்போ தனியே இறங்குதல்னு ஒரு துறை வீர சோழியத்தில் இருக்குது. தபுதார நிலைக்கு தொடா காஞ்சிக்கு தலையார் மனைவி தலைக்காத்தல்னு இருக்குது, அங்கே வஞ்சினங்குறருக்கு சூளுரைத்தல்னு இருக்குது, பாலை நிலைக்கு தீப்பாய்தல்னு இருக்குது. அப்போ வீர சோழியம் பெரும்பாலும் பாலி மொழி இலக்கணம், பெரும்பாலும் வீர சோழியத்தில் இருக்கிறது வட இலக்கணம் தான். ஆனால் இங்கே தூய தமிழில் பொருளதிகாரத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா வடமொழியில், பாலி மொழியில் அல்லது பிராகிருத்தில் அல்லது அபப்பிரம்சாவில் அதெல்லாம் கிடையாது. அதனால் இங்கே எழுதிப்படுறது நம்ம பார்க்குறோம். அதே போல் இலக்கண விளக்கம் காஞ்சி எதிர்வை பற்றி பேசுகிறது. படை வழங்குதல் அப்படின்னே படை வழங்குதல் பக்கம்னு சொல்லுது, பேய் ஓப்புதல்னு சொல்லுது பேய் நிலைய. அதே போல் சுவாமிநாதம் படை வழங்குதல்னு சொல்லுது, பெருங்காஞ்சிய முரண் புகழல்னு சொல்லுது. இப்படி காலந்தோறும் இந்த புறப்பொருள் மரபு புறத்திணையில் தொடங்கி பன்னிரு படலத்தை வழிமொழிந்து புறப்பொருள் வெண்பாமலை வழியாக வீர சோழியம், இலக்கண விளக்கம், சுவாமிநாதம் என தொடர்ந்து வருகிறது நண்பர்களே. நீங்கள் தொடர்ந்து இந்த புறத்திணை கோட்பாடுகளை பயின்று உங்களுடைய ஆய்வுகளை